ஈரானிய உச்ச தலைவர் இமாம் மொஜ்தபா கமேனி தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களும் ஈரானிய ஆய்வாளருடைய விளக்கமும். ஈரானின் கற்பனை ஜனாதிபதியோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு ஈரானின் கற்பனை ஜனாதிபதியோடு டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன? ஈரானின் கற்பனை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் எவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்? ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ரகசிய தளத்தை பொளந்து கட்டிய ஈரானிய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய 37 அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும், தெற்கு லெபனானின் பின்ஜபீல் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் வீரியமான தாக்குதல்களும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களும், ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குவைட்டை முழுமையாக கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார்களா? குவைட்டுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்களா? பற்றி எரியும் பிரித்தானியாவுக்கு சொந்தமான எண்ணெய் தளங்களும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களும். இது ஈரான் அப்டேட்டின் 70வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். கசிவடைந்திருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும், இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தாக்குதல் வடிவங்கள் தொடர்பாகவும், ஈரானுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாகவும், இந்த சவால்களை முறியடிப்பதற்கு ஈரான் கொண்டிருக்கக்கூடிய திறன்கள் தொடர்பாகவும் முன்னைய காணொளியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். இதனால் இந்த காணொளியை பார்வையிடுவதற்கு முன்பு முன்னைய காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். அடிமை அரபுகளான குவைட், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நிலப்பிரதேசத்திலிருந்து ஈரானுக்கு எதிராக ஹிமாஸ் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரானின் தீவுகளை இலக்கு வைத்து பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அமெரிக்கா இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அதாவது பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எல்லை பிரதேசங்களை, நிலங்களை பயன்படுத்தி ஈரானிய தீவுகளுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று குவைட்டினுடைய பபுயான் தீவிலிருந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஹிமாஸ் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது. நேற்று மாலையும் ஈரானுக்கு எதிராக இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரான் குவைட்டின் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. குவைட்டினுடைய விமான நிலையத்தினை முழுமையாக முடக்குவதற்கான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. நேற்றிரவும் குவைட்டினுடைய விமான நிலையத்தில் 4 எரிபொருள் தாங்கிகள் அளிக்கப்பட்டிருந்தன. மேலும் ஈரானின் அமெரிக்க தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் குவைட்டினுடைய விமான நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை கொள்கின்றது என சிலர் கேள்விகளை எழுப்பி இருந்தீர்கள். உண்மையில் அமெரிக்கா குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பயன்படுத்தி மாத்திரம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. குவைட்டினுடைய நிலத்தை பயன்படுத்தியும் குவைட்டினுடைய தீவுகளை பயன்படுத்தியும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளுக்கும் தாக்குதலுக்கும் குவைட் அரசாங்கம் அதனுடைய ஒட்டுமொத்த நிலங்களையும் அமெரிக்காவுக்கு முழுமையாக வழங்கியுள்ளது. எனவே இதற்கு பதிலடியாகத்தான் குவைட்டினுடைய விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான நிலையங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இது தான் மிக முக்கியமான காரணமாகும். ஈரானுக்கு எதிராக அவர்களுடைய நிலப்பரப்பு முழுமையாக பயன்படுத்தப்படுவதே மிக முக்கியமான காரணமாகும். மேலும் இவ்வாறு குவைட், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முழுமையான நிலப்பரப்பும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதனால் தான் குறித்த 3 அடிமை நாடுகளுக்கும் எதிராக ஈரான் கைப்பற்றக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களையும் வடிவமைத்துள்ளது. அடுத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் தற்போது குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் இந்த தாக்குதல்களை கண்டிக்கும் முகமாக ஈராக்கிய அரசாங்கம் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தது. இருப்பினும் இவற்றினை ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் பொருட்படுத்தவில்லை. நேற்றிரவும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் 6 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஈரான் குவைட்டின் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் குவைட்டின் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனை குவைட்டினுடைய உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நள்ளிரவு வேளையில் குவைட்டினுடைய ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களும் காணொளிகளும் இன்னும் வெளியாகவில்லை. அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் பதுங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். எங்களுக்கு சில உளவு தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளன.
பெற்றுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உளவு தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளன. இதற்கமைவாக நாங்கள் எதிரியினுடைய நகர்வுகளையும் அவதானித்துள்ளோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இவ்வாறு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தால் நாங்கள் முழுநீள போரை ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் நாங்கள் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை மாத்திரமே மேற்கொண்டிருந்தோம். ஆனால் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால், ஈரானிய எண்ணெய் வளங்களை, ஈரானிய தீவுகளை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் நாங்கள் முழுநீள போரை ஆரம்பிப்போம். மேலும் குவைத்தினுடைய எல்லை பிரதேசத்திலிருந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால், ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலில் குவைத்தை மையமாக கொண்டு அமெரிக்கா படையெடுப்புகளை மேற்கொண்டால் நாங்கள் குவைத்தை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்போம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற விதத்திலேயே நாங்கள் குவைத்துக்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்போம். அதே போன்று சிரியாவிலே ஜூலானியின் தக்வீரி படைக்குழுக்கள் லெபனான் எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இவை தொடர்பான உளவு தகவல்களும் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளன. இவ்வாறு ஜூலானியின் தக்வீரி படைக்குழுக்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்கினால், லெபனான் எல்லை பிரதேசத்திலே களமிறங்கினால், நாங்கள் சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமான டேரசோர் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்போம். மேலும் இந்த தரைவழி தாக்குதல் திட்டங்களை நாங்கள் முழுமையாக தயார் செய்துவிட்டோம். இதற்கான அணிதிரட்டல்களையும் முடித்துவிட்டோம். சிரியா மற்றும் குவைத் எல்லை பிரதேசத்தில் எங்களுடைய படைகள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 24க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்தும், உள்நாட்டு பாதுகாப்பு படைகளை சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து 5 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளவாட தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று இன்று அதிகாலை வேளையில் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவுக்கு சொந்தமான கஸ்ட்ரோல் எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த எண்ணெய் தளமானது தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக 48 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஹைஃபா, கலிலி மற்றும் நஹரியா பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதிலே 6 வெடிப்புகள் பதிவாகியிருந்தன. 2 கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று தரைவழி தாக்குதல்களில் தெற்கு லெபனானினுடைய பின்ஜபில் பிரதேசத்திலே வீரியமான மோதல்கள் நடைபெற்றிருந்தன. குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் கவசப்படை பிரிவுகளும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்தார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே பின்ஜபில் பிரதேசமாகும். இந்த பிரதேசத்தினூடாகவே முன்னேறுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் களமிறங்கியிருந்தது. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவினர் இவர்களை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5 பொறிகளை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு காலாட்படையும் வசமாக சிக்கியுள்ளது. இதனால் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளதோடு 30க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றுக்குள்ளே இருந்த 5 சிப்பாய்கள் தான் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் அறிவித்துள்ளன. ஆனால் உண்மையான இழப்புகள் 30ஐ தாண்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஷமா மற்றும் காண்டாரா பிரதேசங்களிலும் தரைவழி தாக்குதல்கள் வீரியமாக நடைபெற்றிருந்தன. குறித்த பிரதேசத்திலும் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் புல்டோசர் வண்டியொன்றையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அளித்துள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை தரைமட்டமாக்கும் நோக்கத்தோடும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உறுப்பினர்களை படுகொலை செய்யும் நோக்கத்தோடுமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெய்ரூட் பிரதேசத்தில் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவினுடைய கட்டளை தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பெய்ரூட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீனாவினுடைய தூதரகத்திற்கு அருகாமையில் உள்ள கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே சீனாவினுடைய தூதரக கட்டிடமும் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
நாங்கள் இன்னும் 2-3 வாரங்களுக்குள்ளே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். 2-3 வாரங்களுக்குள் இந்த போரில் இருந்து வெளியேறி விடுவோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் இதற்கு பிறகு தலையிடப் போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தேவையானவர்கள் அதற்காக போராடட்டும். அமெரிக்கா எந்த விதமான உதவிகளையும் வழங்கப் போவதில்லை. நாங்கள் ஈரானினுடைய இராணுவ திறன்களை அளித்து வருகின்றோம். ஈரானின் அதிகளவான திறன்கள் அனைத்தும் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டன. எஞ்சிருக்கக்கூடிய திறன்களையும் முழுமையாக அளித்து வருகின்றோம். ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தி விட்டோம். ஈரானிய உச்ச தலைவர் எங்கிருக்கின்றார் என்று அவருக்கே தெரியாது. அவர் படுகாயமடைந்திருக்கலாம் அல்லது அவரும் கொல்லப்பட்டிருக்கலாம். இதனால் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. புதிய ஆட்சியாளர்களே தற்போது இருக்கின்றார்கள். நாங்கள் ஈரானுக்குள்ளே மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இருந்து ஈரான் மீண்டு வருவதற்கு இன்னும் 20 வருடங்களுக்கு மேல் செல்லும். ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அளித்து விட்டோம். இதற்கு பிறகு ஈரானினால் ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியாது. ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக எங்களால் செயற்கைக்கோள் மூலமாகவே கண்காணிக்க முடியும். இதற்கு பிறகு ஈரானினால் எதுவுமே செய்ய முடியாது. மேலும் நாங்கள் ஈரானுக்கு எதிரான இறுதி தாக்குதல்களையும் மேற்கொண்டு விட்டு இன்னும் 2-3 வாரங்களுக்குள்ளே ஈரானை விட்டு வெளியேறி விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இதே போன்ற பிரச்சாரங்களையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்தும் முன்வைத்திருந்தார்கள், மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 48 மணி நேரமாக இவ்வாறான பிரச்சாரங்களையே டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுக்கு எதிராக ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு ஈரானினுடைய எண்ணெய் தளங்களை கைப்பற்றி அல்லது முழுமையாக அழித்துவிட்டு ஈரானின் மின்சக்தி கட்டமைப்புகள், எரிசக்தி கட்டமைப்புகளை முழுமையாக அழித்துவிட்டு ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை வெற்றிகரமாக மேற்கொண்டு முடித்துவிட்டு ஈரானை முழுமையாக பலவீனப்படுத்தி நாங்கள் இந்த போரிலிருந்து முழுமையாக வெளியேறி விடுவோம் என டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய அதிகாரிகளும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு ஈரானுக்கு எதிராக ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை இவர்கள் மேற்கொண்டதற்கு பின்பு ஈரான் ஒன்றும் வாய் மூடி மௌனமாக இருக்க போவதில்லை. மேலும் ஈரானுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு ஈரானின் எரிசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு மின்சக்தி தளங்களையும் எண்ணெய் தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அமெரிக்காவினால் இந்த போரிலிருந்து வெளியேறிவிடவும் முடியாது. அதாவது இந்த போரிலிருந்து அமெரிக்காவினால் வெளியேறவே முடியாது. இவை தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்டிருந்த காணொலியிலும் இன்று காலை வெளியிட்டிருந்த காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். உண்மையில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ஃபைனல் ப்ளோ தாக்குதல்கள் அடிமை அரபு நாடுகளுக்கு எதிரான ஈரானின் ஃபர்ஸ்ட் ப்ளோ தாக்குதலாகவே அமைந்திருக்கும். அடிமை அரபு நாடுகளை கைப்பற்றக்கூடிய பொளக்கக்கூடிய தாக்குதலாகவே அமைந்திருக்கும். மேலும் இது போரினுடைய அடுத்த கட்டமாகவுமே அமைந்திருக்கும். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் தலையிடப் போவதில்லை. இந்த போரிலிருந்து நாங்கள் வெளியேறி விடுவோம். 2-3 வாரங்களுக்குள் போரானது முடிவடைந்து விடும் என்று காலையில் கருத்துக்களை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் இன்று மாலையில் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். தற்போது முன்பிருந்தவர்களை விட தீவிரம் அல்லாத புத்திசாலித்தனமாக சிந்திக்கக்கூடிய ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி, புதிய தலைவர் அமெரிக்காவிடம் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துமாறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியின் இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறக்க வேண்டும். ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறக்கும் வரையில் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானை அழிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு கருத்துக்களை பதிவிட்டதை தொடர்ந்து IRGC ராணுவம் இவ்வாறு பதில் வழங்கியது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. எமது தேசத்தின் எதிரிகளுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எந்த இடமும் கிடைக்காது. அமெரிக்க ஜனாதிபதியின் நாடகங்களின் மூலமாக, சமூக ஊடக வலைத்தளங்களிலே அமெரிக்க ஜனாதிபதி மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரங்களின் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஒரு பொழுதும் திறக்க முடியாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என IRGC ராணுவம் பதில் வழங்கியிருந்தது. அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு ஈரானினுடைய CNN ஊடகம் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தது. நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்புக்கும் ஈரானினுடைய கற்பனை ஜனாதிபதிக்கும் இடையில் வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் கற்பனை ஜனாதிபதியோடு பல முக்கியமான விடயங்களை கலந்துரையாடியிருந்தார். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானின் கற்பனை ஜனாதிபதி அவசரமாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துமாறு டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இவ்வாறு ஈரானினுடைய கற்பனை ஜனாதிபதியோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் விரும்பிய நேரத்தில் ஈரானின் கற்பனை ஜனாதிபதியோடு கண்ணாடிக்கு முன்னால் இருந்து கதைக்க முடியும். இவ்வாறு கண்ணாடிக்கு முன்னால் நின்று டொனால்ட் ட்ரம்ப் கலந்துரையாடக்கூடிய ஈரானின் கற்பனை ஜனாதிபதியின் பெயரை முடிந்தால் வெளியிடுங்கள் என ஈரானிய ஊடகங்கள் டொனால்ட் ட்ரம்பை கேலி செய்யும் வகையில் கருத்துக்களையும் செய்திகளையும் வெளியிட்டிருந்தன. ஈரானிய ஜனாதிபதியோ, ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ, ஈரானினுடைய தலைமைகளோ யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள் என அமெரிக்காவிடம் எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. இருப்பினும் கடந்த ஒரு வாரம்
வாரமாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தான் ஈரானின் கற்பனை தலைமைகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுவிட்டு அவை தொடர்பான கருத்துக்களை ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டு வருகின்றார். அரை பைத்தியமாக இருந்தவர் தற்போது முழு பைத்தியமாக மாறியுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு பதில் வழங்கும் முகமாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்தது. எங்களுடைய உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்கள் நலமாக இருக்கின்றார். அவர் ஆரோக்கியத்தோடு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த சூழ்நிலைகள் காரணமாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவுமே அவர் பொதுவெளியில் இன்னும் வருகை தரவில்லை. மேலும் தற்போது அமெரிக்காவினுடைய ராஜதந்திரத்தினை யாருமே நம்புவதில்லை. அதே போன்று நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கின்றோம். எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளும் வரை இந்த போரை நிறுத்த மாட்டோம். மேலும் நாங்கள் யுத்த நிறுத்தத்தினை ஒரு பொழுதும் விரும்பவில்லை. இந்த யுத்தத்தினை முழுமையாக முடிப்பதற்கே விரும்புகின்றோம். யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துமாறு ஈரானின் ஜனாதிபதி கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் என டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் போலியான கருத்துக்களாகும். இதிலே எந்த விதமான உண்மையும் இல்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தியோகபூர்வமான அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் புதிய தலைவர் தொடர்பாக பேசுகின்றார். ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்திவிட்டோம். புதிய தலைவர்கள் தான் தற்போது இருக்கின்றார்கள். ஈரானிய உச்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். கமேனியின் மகன் தற்போது நலமாக இல்லை. மேலும் ஈரானின் புதிய தலைவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டதை போன்று அவர் கருத்துக்களையும் வெளியிடுகின்றார். அதாவது ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் எங்கு இருக்கின்றார் என்பதனை அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் இன்னும் வெளியுலகுக்கு வராததனால், எந்த விதமான தொடர்புகளையும் அவர் வைத்துக் கொள்ளாததனால் அவர் தொடர்பான தகவல்களை அவர்களுக்கு பெற்றுக் கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஈரானின் புதிய தலைவர் தொடர்பாகவும் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் தொடர்பாகவும் கருத்துக்களை வெளியிடுகின்றார். இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக ஈரானிய உச்ச தலைவர் வெளிப்படுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய உச்ச தலைவர் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களில் ஈரானினுடைய புதிய உச்ச தலைவரையும் படுகொலை செய்வதற்கு இந்த திட்டங்களை வகுத்திருக்க முடியும் என ஈரானிய ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஈரான் அதனுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 6 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மத்திய இஸ்ரேலை இலக்கு வைத்தும் டெல் அவீவினுடைய வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்துமே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரை பிரதேசத்திற்கு அருகாமையில் ரகசிய தளம் ஒன்றில் பதுங்கியிருக்கக்கூடிய 37 அதிகாரிகளையும் அமெரிக்க சிப்பாய்களையும் இலக்கு வைத்து துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 37 அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் இவர்கள் கொண்டு செல்லப்பட்ட உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் IRGC ராணுவம் அறிவித்துள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.